மது அருந்துவது தவறுன்னு சொல்கிறாங்களா, அதுவே தவறு. எப்படின்னா அது ஒரு மூட நம்பிக்கை, தப்பாக சொல்கிறேன். எப்படி நம்ம மது அருந்துறது தவறு கிடையாது, நாம் அருந்துகிற மதுவில் தான் தவறு இருக்கிறது. தவறான மதுவை அருந்திவிட்டு மது அருந்துவதே தவறு என்று சொல்கிறார்கள். நமது உடலை ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய மதுவை அருந்துகிறார்கள். அப்போ அருந்துட்டு மது அருந்துவதே தவறுன்றான். அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய மது அருந்திட்டு கல்லீரல் கெட்டு போனோடனே அப்போ மது அருந்துவதே தவறு போல்க அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்போ சாப்பாட்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. பரோட்டாஸ் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புல நோய் வரும் அப்படிங்கிறக்க. வெள்ளைச்சேனி இருக்குது. அப்போ அதைத்தான் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லணுமே தவிர சாப்பிட்றதே எப்படி தப்புன்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? சாப்பிட்றதே அப்போ தப்பு, சாப்பிட்டனால தான் இவருக்கு இந்த மாதிரி நோய் வருது அப்படி சொல்லலாமா? பரோட்டாவை சாப்பிட்டனால தான் அவருக்கு அந்த மாதிரி ஆச்சு, வெள்ளைச்சீனி சாப்பிட்டனால தான் அவருக்கு அந்த மாதிரி ஆச்சு, அவருக்கு வந்து சுகர் வந்துருச்சு, இந்த மைதா மாவுனால் செய்யப்பட்ட பேக்கரி உணவுகளை சாப்பிட்டனால தான் அவருக்கு உண்டாயிட்டார், அதனால் அதைத்தான் சாப்பிடக்கூடாதே தவிர மாற்று உணவுகளை நீங்கள் பரிந்துரைப்பீங்கள. அதுபோல் மது அருந்தியதால் அவருக்கு வந்து கல்லீரல் கெட்டு போல், குடும்பம் வீணாகி போல், தவறான மதுவை அருந்தி இருக்கிறார். பரோட்டா சாப்பிடுவதை போல், மைதா உணவுகளை சாப்பிடுவது போல், வெள்ளைச்சீனிகளை சாப்பிடுவது போல், ஆல்கஹால், உடலுக்கு தீங்கு தருகிற ஆல்கஹால், அந்த கெமிக்கல் சாராயத்தை குடித்ததால் தான் அவருக்கு உடம்பு நாசமாக போச்சு, நோய் வந்துச்சு. அப்போ அந்த மதுபானத்தை தான், இயற்கை மதுபானத்தை சாப்பிட வேண்டும். மதுபானத்தையே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. மென்மையான போதை தரக்கூடிய இயற்கை மதுபானத்தை சாப்பிட வேண்டும். அப்படின்னா பழங்களில் குடிக்கலாமான்னா குடிக்கக்கூடாது. கல் இருக்குது, அது ரொம்ப வன்மையானது. சும்மா ஒரு குவார்ட்ரு பிராந்தி விஸ்கியை விட பல மடங்கு போதையை தரக்கூடியது பனங்கல். இயற்கை எல்லாமே மென்மையானதுன்னு நினச்சிக்காதீங்க. இயற்கையில் தான் விஷப்பொருள் இருக்குது. அரளி கொட்டை கூட இயற்கை தான். அதனால் வந்து கடுமையான போதைப் பொருள்னால் இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்குது. அதனால் இயற்கையிலேயே எது மென்மையான போதை, எது நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்காத போதை, அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். மென்மையானன்னா ஒரு ஒயின், திராட்சை ஒயின், எந்தவித ஆல்கஹால் கெமிக்கல் கலக்காத ஒரு திராட்சை ஒயின், பழச்சாறு, நிறைய பழங்கள்லேருந்து அதை தயாரிக்கலாம். அது மென்மையான போதையை தான் தரும். அப்போ ஆணும் பெண்ணும் குடிக்கலாம். வன்மையான போதை தரும்போது தான் சுயநலம் இழந்து தெருவில் கிடக்க செய்கிற அந்த போதை. அதனால தான் போதை தப்புன்றாங்க. அது நம்ம போதை தப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த என்ன போதை அந்த நிலைக்கு காரணத்தை எல்லா போதையும் அந்த நிலையை ஏற்படுத்தாது. அப்போ நம்ம போதையோட அளவே என்ன பண்ணணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். மென்மையான போதை அதை தான் மக்களுக்கு கொடுக்கணும். குழந்தைகள் கூட சாப்பிட்லாம், பெரியவங்க கூட சாப்பிட்லாம், பெண்கள் கூட சாப்பிட்லாம். மென்மையான போதை. ஒரு திராட்சை ஒயின் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ திராட்சை ஒயின் சாப்பிட்டா இந்த மாதிரி வன்மையான ஒரு பனங்கள்லாம் குடிக்கக்கூடாது. தென்னங்கல் பார்த்திங்கன்னா ஆந்திராவிலாம் வந்து அது ரொம்ப மென்மையாக தான் இருக்கும், போதையே வராது, லைட்டாக தான் வரும். அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். லைட்டாக ஒரு போதை வரும், ஆனால் உடம்புக்கு எந்த விதத்துலையும் கேடு தராது. கேடு தராத மதுபானத்தை தான் அருந்த வேண்டும் எந்த விதத்துலேயும். இப்போ கல் குடிக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, வன்மையான போதை மட்டும் கிடையாது, அதை ஏறி இறங்குறதுனால ஏற்படுற விபத்துகள். இப்போ கூட சமீபத்தில் ஒரு பையன் இறந்து போயிட்டான். இந்த மாதிரி சின்ன வயசில் தென்னை மரத்தில் ஏறி ஒருத்தர் இறந்து போயிட்டான். அப்போ தென்னை மரத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஆமாம், அப்படி தான் சொல்லுவேன் நான். அந்த மாதிரி உயிரை பணயமாக வச்சு எதுவுமே நமக்கு தேவையில்லை. தென்னை மரம் தானாகவே கீழே, அந்த தேங்காய் கீழே விழுங்க, அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் எதுக்கு மேலே ஏறி உயிரை பறி கொடுக்குறீங்க? பொறுமையாக இருந்தீங்கன்னா அது காஞ்சி கீழே விழும், அதன் பிறகு அதை உடச்சி நீங்கள் தேங்காய் எடுத்து சாப்பிடுங்க. அது அப்போ இளநீ தேவையில்லை. இளநீங்கிறது நமக்கு தேவையில்லை. அவ்வளோ உயிரை பணயமாக வச்சு எதுவுமே நமக்கு தேவையில்லை. உயிர் தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி பனை மரத்தில் ஏறக்கூடாது, தென்னை மரத்தில் ஏறக்கூடாது. உள்ள உயரம் குறைந்த பனைமரமாக இருந்தால் அப்போ யோசிக்கலாம். இப்போ இந்த அருவா இதெல்லாம் வந்த பிறகு தாங்க பனங்கள்லேயே சாப்பிட்ருப்பாங்க. பனங்கள்லேயே எப்போ சாப்பிட்டாங்க? ஆதி காலத்தில் இருந்தால் சாப்பிட்டாங்க? கிடையாது. இந்த அருவா உலோகங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டாங்க? அந்த கடந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இரும்பே கண்டுபிடிக்கப்பட்டதாக சமீபத்திய ஆய்வு, அதுவும் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறார். அப்போ 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த அருவா கண்டுபிடிச்சிருப்பாங்க. உலோகங்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அருவா கண்டுபிடிச்சிருப்பாங்க, கத்தி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ கிளையெல்லாம் வெட்டி விடணும்ல, வெட்டி விட்டு அதை சீவி செதுக்கி போய் தேவையில்லாத மட்டையெல்லாம் வெட்டி விட்டு அங்கே சீவி அந்த அந்த பானை வச்சு பானையெல்லாம் செய்யணுன்னா உங்களுக்கு உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் பானையே செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் ஏறி அதெல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிச்சப்பட்ட பிறகு தான் அந்த பனங்கள்லேயே அவங்க குடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் அதோ ஆதிகால உணவுப் பொருட்கள்னு நினச்சிக்காதீங்க. மட்டையெல்லாம் தேவையில்லாத மட்டையெல்லாம் செதுக்கணும், ரொம்ப கஷ்டம் அது. அப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணி அப்போ ஆதி காலத்தில் பனங்கள்லாம் குடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கல் குடிக்கணும், அதாவது மதுபானம் குடிக்கணும்னா அந்த பழங்கள் இருக்குல்ல, பழங்களை ஏதாவது கலையத்தில் வச்சு புளிக்க வச்சு ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது.
ஒருவேளை அப்படி இயற்கை மதுபானம் வீட்டிலே தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்களா? வீட்டிலே தயாரித்து வீட்டில் உள்ளவங்களே குடிக்க வேண்டியதான். அது மென்மையான போதை தான் தரும். அது தவறு கிடையாது. அதனால் இயற்கைன்னா அது எல்லாமே நமக்கு நன்மைன்னு நினச்சிடக்கூடாது. அரளி விதையும் இயற்கையிலேருந்து தான் கிடைக்குது. அது சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. அதனால் நான் மதுபானம் மது அருந்துவது தவறா என்றால் தவறு கிடையாது. நாம் அருந்துகிற மதுவில் தான் தவறு இருக்கிறது. தவறான மதுவை அருந்திவிட்டு மது அருந்துவதே தவறு என்று சொல்வது கண்டிப்பாக அது ஒரு மூடத்தனம் தானே, தப்பு தானே. இப்போது தவறான உணவை சாப்பிட்டு விட்டு எனக்கு சுகர் வந்து விட்டது, எனக்கு கல்லீரலில் பித்தப்பையில் கல் வந்து விட்டது அப்படின்னு சொன்னால், சிறுநீரகத்தில் கல் வந்து விட்டது, பரோட்டாவாக சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு குடல்லாம் என்ன புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னா, அப்போ சாப்பிட்றதே தப்புன்னு சொல்லுவீங்களா? இல்லை பரோட்டா தான் தப்புன்னு சொல்லுவீங்களா? அதுபோல் மதுபானம் அருந்தினால் உங்களுக்கு கல்லீரல் கெட்டுப்போச்சு, எனக்கு மஞ்சக்காமலை செத்துப்போச்சு, சண்டை போடுறாங்கனாலே தவறான மது அருந்துவதால் தான் அவங்க சண்டையே போடுறாங்க. ஏன்னா அந்த மதுபானம் அவங்க உடம்பை போய் டிஸ்டர்ப் பண்ணுது, உடம்புக்குள்ளே உடல் ஆரோக்கியத்தோடு சண்டை போடுது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, குடும்பத்து வேறு மற்றவங்கள்ட்ட யார்ட்டையா சண்டை எடுக்க பார்க்குறாங்க. அதுவே உடலுக்கு நன்மை தருகிற நீங்கள் ஒரு மதுபானத்தை அருந்துகிறீர்கள், அது மென்மையான போதையாக இருக்கணும். நன்மை தருவது இப்போது கஞ்சா கூட நன்மை தான் தரும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ரொம்ப வன்மையானது. அப்போ அது தீமை தான் தருது. உடல் ஆரோக்கியத்தை ஒரு ஒழுக்கம் இல்லாமல் போயிடும், கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும். அதனால் போதைங்கிறது நமக்கு தேவையாக இருக்குது. அது மென்மையான போதை தரணும், உடலுக்கு எந்த விதத்தில் தீங்கும் தரக்கூடாது. அது ஒவ்வொரு வீட்லேயும் தயாரிக்கப்படணும். அது கடையில் விற்கப்படக்கூடாது. பெண்கள் தயாரிக்க வேண்டும். பெண்களுக்கு தெரியும் எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி, சமைக்கிற மாதிரி இதுவும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மதுபானம் அருந்துவது நல்லது தான். மென்மையான மதுபானம், நல்ல ஒரு மதுபானம், அந்த மாதிரி உடலுக்கு நன்மை செய்கிற ஒரு மதுபானம்.